இன்றைக்கி நம்ம வீடே மணக்கும் தக்காளி ரசம் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு 6 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அந்த புளியை அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதில் உள்ள சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ரசப்பொடியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரசப்பொடியை சேர்த்து 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கலாங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ முறைக்குட்டி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லிச்செடி தூவி இறக்குனா போதுங்க.